ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடன் கணக்கு 7வது நாளுக்கான கொஷின்ஸை இன்னைக்கு பார்க்கலாம். முதல் கேள்வி 61. சுருக்குக a³ + b³ a² + 2ab + b² a² - b² a - b. இங்கே ஃபார்முலா வச்சு கொடுத்துருக்கோம். ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா a² - b². இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a + b a - b. ஆல்ரெடி ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறதுக்கான ஷார்ட்கட்ஸையும் இல்லை ஃபார்முலா ஞாபகம் வச்சதுக்கான ஐடியாஸையும் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி இங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று a³ + b³ a³ + b³ a + b a² - ab + b². இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஈஸி ஆன்சர் சொல்லிடலாம். இதை பாருங்க, இங்கே a³ + b³ a³ + b³ என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? a + b a² - ab + b² பை கீழே என்ன கொடுத்துருக்காங்க? a² + 2ab + b² கொடுத்துருக்காங்களா? இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b the whole square. இந்த ஃபார்முலா a + b the whole squareக்கு என்ன ஃபார்முலா? a² + 2ab + b²ன்றது ஃபார்முலா. அப்போ இதை தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, a² + 2ab + b². அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a + b the whole square எழுதிக்கலாம் இன்ட்டு a² - b². இதை சொன்னோம் இல்லையா, அது a + b a - b. பையில் இருக்கிற a - b அப்படியே வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா? ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுல இருக்கிற ஃபார்முலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்களேன். a + b இங்கே ஒரு a + b a + b இந்த a + b a - b இந்த a - b இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன நிற்கும்? இது மைனஸ் என்ன? a² - ab + b². அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபார்முலாலாம் நாங்கள் பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஸோ இதெல்லாம் மறக்கவும் செஞ்சிடுச்சு, இப்போ இந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணி நாங்கள் ஆன்சர் போடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்ட்டு இல்லையா? ஏன்னா ரெகுலராக இதில் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. மறந்துட்டவங்களுக்கு இந்த ஆன்சரை இப்போ இந்த ஃபார்முலா இல்லை இப்போ நம்ம திரும்பவும் படிக்கிறோம் அப்படின்னா கூட நிறைய நேரங்களில் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுல கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஸோ எங்களுக்கு இந்த ஃபார்முலா இல்லாமல் போகிறதுக்கு எதனா வழி இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் மெத்தடாக எல்லா இடத்துலையும் எது யூஸ் ஆகிடும்னா மெத்தட் யூஸ் ஆகிடும். எல்லா இடத்துலையும் ஃபார்முலா யூஸ் ஆகாதுன்றதால தான் நான் உங்களுக்கு சொல்லும்போது ரெண்டையுமே சொல்லிடுறது. சரிங்களா? ஷார்ட்கட் யூஸ் ஆகாதுன்றதால தான் ரெண்டையுமே சொல்கிறது. ஸோ ஃபார்முலாவையும் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் போகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, a³ + b³ a² - b²லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏவுக்கும் பிக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஏவுக்கும் பிக்கு என்ன பண்ணிடும்? ஏதாவது ரெண்டு வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு ஏவுக்கு 2 பிக்கு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏவுக்கு 2 பிக்கு 1. வேறு ஏதாவது வேல்யூ கூட எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கேன். 1 2ன்னு கூட எடுக்கலாம். ஏன் 2 1ன்னு எடுத்துருக்கேன்னா மைனஸில் இருக்குது இல்லையா? ஸோ மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றதால எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இவங்க கொடுத்த கொஸ்டினில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். a³ அப்போனா 2³ 8 ப்ளஸ் b³ அப்படின்னா 1³ 1 பை a² 2² 4 ப்ளஸ் 2ab 2 × 2 4 4 × 1 4 ப்ளஸ் b² b² 1. புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? நான் எடுத்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுறேன். இன்ட்டு a² 2² 4 மைனஸ் b² 1² 1 பை a - b 2 - 1. ஜஸ்ட் நம்ம எடுத்த நம்பரை கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கள், 8 + 1 9 பை 4 4 8 8 1 9 இன்ட்டு 4 - 1 3 பை 1 9 9 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் ஆன்சர் என்ன நிற்குது அப்படின்னா 3ன்னு நிற்குது. இப்போது கீழே இருக்கிற ஆன்சரில் எந்த ஆன்சரில் நீங்கள் இந்த ஏவுக்கும் பிக்கும் வேல்யூ 2ன்னு அப்ளை 2 1 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது 3ன்னு நிற்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், a² 2² 4 மைனஸ் ab 2 1s are 2 ப்ளஸ் b² 1 4 1 5 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. இங்கே 3ன்னு வருது. இங்கே பாருங்கள், 4 + 2 + 1 7ன்னு வருது. அப்போ இது கிடையாது. 2 - 1 1ன்னு வருது. இதுவும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், 2 + 1 3ன்னு வருது. சரியா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இப்போ தான் நமக்கு என்ன அப்படின்னா திரும்பவும் ஏவுக்கும் பிக்கும் வேறு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுதான் ஃபார்முலாவுக்கும் நம்ம ஷார்ட்கட்டாக போடும்போது. இப்போ சப்போஸ் இங்கே a + bன்னு கொடுக்காம வேறு எதுவும் ஆன்சர் a + b the whole squareலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ நமக்கு வேலையே ரொம்ப ஈஸி ஆகிட்டு இருக்கும். என்னென்னு மட்டும் ஆகிட்டு இருக்கும், நம்ம வெறுமனே இங்கே தான் 3 வந்துருக்கோம், இங்கே 9 வந்துட்டு இருக்கோம், அப்போ இது ஆன்சர் கிடையாது அப்படின்னு முடிச்சுருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்க a + bன்னு கொடுக்குறப்ப நமக்கு என்ன நிற்குது அப்படின்னா இதுவும் 3ன்னு நிற்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏவுக்கும் பிக்கும் வேறு ஏதாவது ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணி பார்த்து
இந்த ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி ஆகணும். ஒன்றும் பெருசாலாம் கஷ்டப்பட வேண்டியது கிடையாது நீங்கள். இப்போ ஏவுக்கு -2ஓ இல்லை பிக்கு -1ஓ ஜஸ்ட் ஏதாவது ஒன்றுத்தை மாற்றிக்கோங்க. இப்போ ஏவுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா -2ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இது -8 ஆகிடும். பி ப்ளஸ் 1 தான், இங்கே ஸ்கொயர் தான் பண்ணுறோம். ஏவுக்கு -2ன்னு எடுத்ததால் இங்கே என்னவாயிடும், மைனஸ் ஆகிடும். ஏவுக்கு மைனஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் மைனஸ் எடுக்கும்போது இங்கே மைனஸ் ஆகிடும். ஜஸ்ட் அது எங்கே க்யூபும் ஒன்றும் இல்லை, எங்கெல்லாம் க்யூப் இருக்கோ இல்லை எங்கெல்லாம் ஏ பவரில் 1 இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் மைனஸ் ஆகும், மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள் என்ன கிடைக்கும், -7 + 4 - 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 × 4 - 1 3/-3 3 கேன்சல் ஆகிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் 7 நிற்குது. கரெக்டாக? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ, அதாவது ஏவுக்கு -2 பிக்கு 1ன்ட்டு இது ரெண்டுத்தில் மட்டும் போட்டால் போதும், நாலுத்துலையும் போட வேணாம். ஆல்ரெடி நம்ம 2 கிடையாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இங்கே அப்ளை பண்ணி எதில் 7ன்னு வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், -2ன்னு போட்டிங்கன்னா -2² 4 மைனஸ் இது ஒரு மைனஸ்ன்றதால ப்ளஸ் ஆகிடும். 2 1s are 2 + 1² 1 7 வருதா. இங்கே -2 + 1ன்னு போட்டிங்கன்னா -1 வருது பாருங்கள். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ற முடிவுக்கும் வந்துடலாம். இது கொஞ்சம் சுற்றி வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்ஷனில் அவங்க கொடுக்கறத பொறுத்து நம்மளால் டக்குன்னு முடிவு பண்ணுற முடியும். இங்கே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா, இதுவே நீங்கள் ஏவுக்கு 0 பிக்கு 1 அந்த மாதிரி எடுத்து கூட நம்ம ஆன்சரை சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு 4மே நிற்கிறது மாதிரி இருக்கும்னா நான் 1 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஈவன் இந்த ஆன்சர் நீங்கள் மாற்றி 2 1ன்னு இல்லாமல் 1 2ன்னு எடுத்து கூட உங்களால் ட்ரை பண்ண முடியும். எப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் நின்றுச்சுன்னா அங்கே முடிச்சிடலாம். 2 ஆன்சர் நிற்கும் போது நமக்கு இந்த மாதிரி இன்னொரு நம்பர் எடுத்து எது எது நிற்குதோ அதுக்கு மட்டும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரும்பாலான கேள்விகளுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக எதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு போகிறதையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 62. வாட் % ஆஃப் 60 இஸ் 72? 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ஆக இருக்க முடியும்? இதில் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 72ஓட எத்தனை சதவீதம் 60ன்னு பார்த்துருவாங்க. கிடையாது. 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72? வாட் % ஆஃப் 60 இஸ் 72? 60ஓட எத்தனை சதவீதம் 72? அப்போ 60 விடவே அதிகம் 72ன்றது. அப்போ 60 விடவே அதிகம் போது அப்போ ஆன்சர் 100% விட அதிகமாக இருக்கு. ஏன்னா 60ல் 100%னாலே 60 தான். அப்போ அதை விட அதிகமாக தான் இருக்கணும் 72ன்றது. ஆனால் 3 ஆன்சர் 100 விட கம்மியாக இருக்குது. அப்போ இது எதுவுமே கிடையாது, 120ன்றது தான் ஆன்சர். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்கள். 60ஓட 120% போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0 0 6 12 72 கரெக்டாக வருது பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 72ல் எத்தனை % 60 வருதுன்னு பார்த்துருவாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு ஆன்சர் சொல்கிறாங்க. 80% நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ன்ட்டு. ஸோ ஆன்சர் 120%. ஓகேங்களா? அடுத்தது 63. A/B = 5:7, B/C 6:11, A/B/C. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். A/B 5:7 கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கிறோம், அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது A/B/C இல்லைங்களா. அப்போது முதல்ல ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5:7. அப்போது 5:7. பிசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 6:11 6:11. இப்போ இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறோம். எப்படி? இந்த நம்பரை தூக்கி இங்கே, இந்த நம்பரை தூக்கி பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி அந்த இடத்துல போடுறோம். அப்போ இங்கே 7 இங்கே 6 பாருங்கள். அப்படியே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிடுச்சு. 5 6 30 6 7 42 7 11 77. அப்போ ஆன்சர் 30:42:77. ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 64. ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கத்தை கூட்டினால் 182 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு நம்பராக இங்கே இருக்கிற ஆப்ஷன்லேருந்தே பார்க்கலாம். 15 கூட அதோட ஸ்கொயர் 225. இது ரெண்டையும் கூட்டினா 182 கிடைக்குமானா வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுவே 225. நீங்கள் அப்படியே கூட்டி பாருங்களேன் 240. ஸோ கண்டிப்பாக இது கிடையாது. 15க்கு ஆன்சர் 200 தாண்டி போகுதுன்னா கண்டிப்பாக 26க்கும் 28க்கும் அதுவும் 200 300 தாண்டி தான் போய் ஆகணும் இல்லையா. ஏன்னா அதை ஸ்கொயர் பண்ணாலே நமக்கு இதுவை தாண்டி வரும் 200 300 தாண்டி. அப்போது 13 ஸ்கொயர் பண்ணுறேன். 13 ஸ்கொயர் பண்ணால் 169. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா 182 கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 13. நம்ம என்ன பண்ணுவோம் சில நேரம் அப்படின்னா இதை உட்காந்து இன்னும் குறிப்பாக மேத்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா இதை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு ஒரு எண்ணுடன் அதன் வர்க்கம்னா ஸ்கொயர், இதை கூட்டினா 182 கிடைக்கும் = 182 அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றி இதை வச்சு போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. நமக்கு அழகாக கீழே ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த ஆப்ஷன்லேருந்தே நம்மளால் போட்டுற முடியும். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 65. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காண்க. இப்போ நமக்கு இங்கே என்ன தெரியணும், அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும்.
அரைவட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா πr²/2. பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தோ கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் 28 சென்டிமீட்டர் அப்படின்னா 28 இன்ட்டு 28/2. 1 7 4 28, 1 2 2 4. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறோம். 22 28 பெருக்கணும் அப்படின்னா 616 இன்ட்டு 2. ஸோ 6 2 12, 1 2 1 3. ஸோ 1232 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான சரியான விடை. கொஞ்சம் இப்போ இங்கே கூட கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த 22 28 டக்குன்னு பெருக்கி 616 போட்டேன். எப்படி சார் அப்படி போட முடியுது? ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்லை கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களா வீடியோ சொல்லும் போதுன்னா? அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான். அந்த ட்ரிக் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் இதெல்லாம் சொல்ல முடியும். முடிஞ்சால் அந்த சின்ன சின்ன ஷார்ட்கட் ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன், நான் அதையுமே கூட குரூப்பில் அனுப்பி விடுறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 66. சிம்பிளிஃபை, சுருக்குக. 561 × 561 மைனஸ் 31 × 31/530. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விதத்தில் போடலாம். ஒன்று, இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு மைனஸ் பண்ணுறது. ஆனால் அவ்வளோ தூரம்லாம் பெருக்கணும்னா என்னைக்கு முடிக்கிறது? நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொன்னோம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் a² - b². என்ன ஃபார்முலா சொன்னோம்? a + b × a - b. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது a × a அப்படின்னா a², இது b². ஸோ a² - b². அப்போ a + b. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 592 இன்ட்டு a - b. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 530 கீழே என்னதான் இருக்குது? 530. ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 592. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. இவ்வளோ தான் பாருங்கள். என்னன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ a² நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ a² - b² அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா ஞாபகம் வந்துடுச்சுன்னா உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 67. த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. ஒரு வருடத்தில் 9 மாதங்களின் விகிதங்களை காண்க. ஒரு வருஷத்தில் 9 மாதங்கள், அப்போ 9 months 1 year இல்லையா? பாருங்க, 9 months 1 year அப்படின்னும் போது 9 மாதம், அது பிரச்சனை இல்லை. ஒரு வருஷம் அப்படின்னும் போது அதே மாசமாக தான் மாற்றிக்கணும். விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே யூனிட்டாக தான் இருக்கணும். ஸோ ஒரு மாதத்துக்கு 12, ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள்ன்றதால 9:12 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 3 9, 4 12. அப்போ 3:4. அப்போ ஆப்ஷன் பி. இது ஈஸியான கேள்வி தானே சார்? இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க இங்கே தான் ஒரு சின்ன ட்ரிக் வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் கொஸ்டின் அழகாக இருக்குது பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. 9 months to 2னா தான் அடுத்தது 1 year. அப்போ 1 year அப்படின்னும் போது அதை 12 months மாற்றிப்போம். தமிழில் இந்த கொஸ்டினை படிக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வருடத்தில் 9 மாதங்கள்னா முதல்ல ஒரு வருஷத்தை போட்டு அப்புறம் 9 மாதங்கள்னு போட்டுருவோம். கிடையாது. ஆனால் வார்த்தையில் அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வருடத்தில் 9 மாதங்கள். அப்போ ஒரு வருஷம் கீழே வரணும் அப்படிதான் படிப்போம். 3 2 அப்படின்னா 3 கீழே போடுவோம், 2 மேலே போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அர்த்தத்தில். அந்த சில நேரம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒரு வருடத்திற்கும் 9 மாதத்திற்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஒரு வருஷத்தை முதல்ல போகிறது கரெக்ட். தமிழில் ஒரு சின்ன வார்த்தையில் ட்ரிக் வச்சுருக்காங்க. இங்கே ஆன்சரில் 4:3 இல்லைன்றதால தப்பிச்சோம். ஒருவேளை 4:3 இருக்குன்னா தமிழில் போடுற நிறைய பேர் அந்த 4:3 சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஸ்டினை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? அதுதான் கேள்வி எண் 68. 2a 3 5a 7a என்ற 3 எண்களின் மீச்சிறு பொது வகு எண் என்ன? இப்போ எல்லாத்துலேயுமே ஏ வர்றதால கண்டிப்பாக ஆன்சரில் என்ன வந்துடணும்னா ஏ தான் வரும். மீசிமா எடுத்தாலும் மீப்போவா எடுத்தாலும் அந்த ஏ எல்லாமே ஏ தான் இருக்குன்றதால ஏ அப்படியே வந்துடும். இப்போ a³ வராது. அடுத்தது மீதி இருக்கிற நம்பர் 2 5 7. இது 3த்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்போ 3த்தையும் அப்படியே பெருக்கிடலாம். 2 5 10 5 70. ஸோ ஆன்சர் 70A. இது இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ 70A அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்ததா 69. ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்கினார். பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலைக்கு 20% தள்ளுபடி கொடுக்கிறார். விற்ற விலையின் லாப சதவீதம் என்ன? இது 2 விதத்தில் போடலாம். அவங்க பொருளுடைய விலையை முதல்லயே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதால அதில் இருந்தும் போடலாம், இல்லாமல் 100ன்னு எடுத்தும் போடலாம். நான் முதல்ல அவங்க சொன்னதுலேருந்தே வரேன். அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க? 1200 பொருளோட விலை. முதல்ல 30% குறித்த விலைக்கு, அடக்க விலைக்கு மேல் 30%. அப்போ இதுலேருந்து 30% அதிகமாக பொருளோட விலையை குறிக்கிறாங்க. அப்போ 1200லேருந்து 30% அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகிடுமா? 3 36. 360 ரூபா எக்ஸ்ட்ரா குறித்து 1560 ரூபான்னு வைக்கிறாங்க. இதிலிருந்து என்ன பண்ணுறாங்க? 20% தள்ளுபடி. அப்போ 1560ல் 10%னா 156. 20%, 20%னா 12 2 10 11 1 2 1 3.
312 ரூபாய் தள்ளுபடி தராங்க அப்படின்னா 8 4 2 1 1248. ஸோ பாருங்க 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க? 1248 ரூபாய்க்கு. அப்போ எவ்வளோ லாபம் ஆகுது? 48 ரூபா. லாபத்தை மட்டும்தான் மேலே போடணும், மொத்த வேலையே கிடையாது. இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, லாப சதவீதம். அதனால 100%. ஸோ 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 12 12 4 12 48. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னா 4% லாபம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆன்சர். இது மெத்தடாக போடும்போது இங்கே இந்த பொருளுடைய அடக்க விலையே சொல்லலை அப்படின்னாலும் நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். எப்படின்னா அடக்க விலையே சொல்லலைன்னா நம்ம பொதுவாக 100 ரூபான்னு எடுத்துப்போம். இப்போ இதுலேருந்து 30% மேலே, 100ல் 30%னா 30 அப்படின்னா எவ்வளோ ஆகுது? 130. இதில் 20% தள்ளுபடி. இப்போ 130ல் 20%னா 13 2 26. அப்போ 130ல் 26 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 104. 100 ரூபாய்க்கு வாங்கி 104 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் ஆகுது? 4% லாபம் ஆகுது. இப்படி நம்மளால ஈஸியாக சொல்லிட்டு போக முடியும் பாருங்க. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரிதான், ரெண்டு விதத்தில். ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 70. நம்ம இன்னைக்கு கொஸ்டினில் இன்னும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே எதுவும் தரலன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தேன். இந்த நடுவில் பார்த்துட்டே வந்தீங்க இல்லையா? சரி, ஓகே. இந்த 70வது கேள்வி முடியட்டும். நான் 2 இல்லை 3 கேள்விகள் முன்னாடி சொன்ன கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தந்துடுறேன். 70வது கேள்வி. ஒரு வேலையை 12 மனிதர்கள் சேர்ந்து 24 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 8 மனிதர்கள் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? பாருங்க, டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷனில் வச்சு போடலாம். 12 பேர் சேர்ந்து, நம்ம இதுக்கு முன்னாடி நேர்மாறல் எதிர்மாறலுக்கெல்லாம் வீடியோ சொல்லும்போது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு சின்ன லாஜிக் சொல்லியிருப்போம். PhD/W. இதை யூஸ் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்கும்ட்டு. 12 மனிதர்கள், அப்போ பர்சன் 12 பேர் இன்ட்டு டேஸ் 24 ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே பர்சன் 8 பேர், டேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதான் கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? 1 8 3 8 24. அப்போ 12 3 பெருக்கிறேன், 3 12 36. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 36. முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக இன்னையோட 70 கேள்விகள் முடியுது. ஹோம்ஒர்க் கொஸ்டின் தராமல் இருந்தோம் இல்லையா? முன்னாடி ஒரு மாடல்ல இருந்து ஒன்று கொடுத்துட்டு வந்துடலாங்களா? 61 இருக்கட்டும், 62 62ல் கொடுக்கலாம். 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72ன்னு கேட்டிருக்கோம் இல்லையா? இங்கே என்ன கேட்குறேன் அப்படின்னா 60 என்பதின், இதே மாடலில் 60 என்பதின் எத்தனை சதவீதம் 90 ஆகும்னு கேட்குறேன். இதே மாடல் நீங்கள் போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 60 என்பதின் எத்தனை சதவீதம் 90 ஆகும்? நான் வேணா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ 70, ஆப்ஷன் பி 90, ஆப்ஷன் சி 150, ஆப்ஷன் டி 100. இதில் எது ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்ததா இந்த மாடலில் A/B ஈக்குவல் டு 2:5, B/C ஈக்குவல் டு 1:4 எனில் A/B/Cயின் மதிப்பு என்ன? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி. ஆல்ரெடி 10 கேள்வியை ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு இதை போட்டு பாருங்க. அடுத்ததா இது இருக்கட்டும், இந்த மாடலில் கொடுக்கலாம். 3வது கேள்வி. 35 சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன? 35 சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன? இது 3வது கேள்வி. 4வது கேள்வி. 14 சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைவட்டத்தின் பரப்பளவு என்ன? ரெண்டுமே அரைவட்டம் தான். இங்கே சொன்ன மாதிரி செமி சர்க்கிள் வச்சு தான் 2 கொஸ்டினுமே கேட்டிருக்கேன். ரேடியஸ் மட்டும் வேறு வேறு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது 4வது கேள்வி. அடுத்ததா சிம்பிளிஃபை, இந்த மாடலில் ஒன்று கொடுக்குறேன். 5வது கேள்வி. சிம்பிளிஃபை 73 × 73 மைனஸ் 13 × 13 பை 86. இது கேன்சல் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாடலே தான், ஆனால் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது மட்டும் எதுன்றதை பார்த்து கேன்சல் பண்ணணும். சரிங்களா? 73 × 73 மைனஸ் 13 × 13 பை 86. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 5வது கேள்வி. அடுத்ததா இங்கே ஒரு வருடத்தில் 9 மாதங்களின் விகிதம்னு பார்த்தோம் இல்லைங்களா? மொத்தம் எத்தனை? 5 கேள்வி முடிஞ்சிருக்கா? 6வது கேள்வி. 2 வருடத்தில் 6 மாதங்களின் விகிதம் என்ன? The ratio of 6 months to 2 years அப்படின்னு கேட்டிருக்கேன். 2 வருடத்தில் 6 மாதங்களின் விகிதத்தை கண்டுபிடிக்க. இது 6வது கேள்வி. இங்கே இந்த இடத்துல நான் உங்களுக்கு 7வது கேள்வி கொடுக்குறேன். இங்கே என்ன அப்படின்னா 5x, 9x, 2x என்றதன் மீச்சிறு பொது மடங்கு LCM என்ன? 5x, 9x, 2x என்பதன் LCM என்ன? இது 7வது கேள்வி. அடுத்ததா இங்கே இருக்கட்டும், இந்த இடத்துல 8வது கேள்வி கொடுக்குறேன். ஒரு வேலையை 15 மனிதர்கள் சேர்ந்து
30 நாட்களில் முடிப்பார்கள். ஒரு வேலையை 15 மனிதர்கள் சேர்ந்து 30 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 10 மனிதர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். 15 மனிதர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 10 மனிதர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? சரிங்களா? ஸோ மொத்தமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 8 கேள்விக்கும் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டின்ஸோட பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடுவுலையும் நான் நிறைய புக்கில் டாபிக் வைஸான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லையா? அதெல்லாமும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.